1 பேதுரு 1:13 வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து. ஹல்லேலூயா. அறையை கட்டுகிற அனுபவம் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இதெல்லாம் என் மனதில் வந்தது. அதனால இது வேற விதமாய் கேட்டிருப்போம், இப்ப வேற விதமாய் நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். எழுத்தின்படியாக அறையிலே கச்சையை கட்டி என்று அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து அதை ஆவிக்குரிய விதத்திலே இந்த நாளிலே பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, அப்படி என்று சொன்னால் இந்த மனம், அதாவது எழுத்தின்படியாக அறையிலே கச்சையை கட்டுகிறது. gird on your loins, gird on your loins, gird on your loins அப்படின்றால் தன்னிச்சையாக கட்டவிழ்த்து அப்படியே அளவாய்ந்து அலைந்து திரியாத படிக்கு மனம் அங்க இஷ்டத்துக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாம அலையாத படிக்கு, ஒரு டிசிப்ளின் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் அலையாத படிக்கு உன் ஜீவியம். ஆமென். உன் மனம் கூட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், ஒரு ஒழுக்கத்துக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. யாரும் நம்ம ஒழுங்குபட டிசிப்ளின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. we need to discipline ourselves. ஒரு எழுதியிருந்தார், நிறைய வேலைன்னு எனக்கு வந்திருக்கு, என்னால ஆண்டவரை தேடப்பட முடியல. fear not. சாத்தான் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி எப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல வரலான்னு பாப்பாரு. you need to discipline yourself. நீதான் உன்னை ஒழுக்கத்துக்குள் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நீ கேர்லெஸ்ஸா ஒழுக்கம் இல்லாம என்னவோ எப்படியோ போறது போட்டோம் அப்படி இருந்தா சாத்தான் வந்து மேற்கொண்டுருவான். சத்ரு அந்தகார ஆவிகள் மேற்கொள்ளும். அதனால மனதின் அறை அது கட்டவிழ்க்கப்பட்டா ஒரு டிசிப்ளின் இல்லாம, ஒழுக்கம் இல்லாம, ஒரு கட்டுப்பாடு இல்லாம, ஒரு கண்ட்ரோல் இல்லாம, ஒரு ஆளுகைத்துவம் இல்லாம, நானே ராஜா நானே மந்திரின்னு தன்னிச்சையாய் சுய இச்சையாய் வாழுகிறவர்கள் என்ன சொல்றது, அவர்கள் ஆபத்தான சூழ்நிலைகள்ல இருக்கிறவர்கள். ஆனால் தன் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தான் நான் சொல்லுவேன், தேவனுக்கு பயப்படுற பயம் என்கிற ஒன்று உண்டானால் அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல், சுய இச்சை அடக்கம் என்று ஆவின் கனியில ஒன்று இச்சை அடக்கம். இன்னும் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், தன் மனதை பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன், உத்தமையை அடக்காதவன் எப்படி இருக்கிறான், மதியிடிந்த பட்டணம் போல் இருக்கிறான். 35ஆம் அதிகாரமா ஞாபகம் வர்றது சொல்ற 25-28 வாசிங்க. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல் இருக்கிறான். ஹல்லேலூயா. தன் ஆவியை அடக்கணும், ஒரு டிசிப்ளின் வேணும். யார் என்ன சொல்றது, யாரும் உன்னை அடக்க வேணாம், நீ உன்னை அடக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் இஸ்ரவேலை குறித்து ஆண்டு சொல்றாரு, தன்னிச்சையாய் அலைகிற காட்டு கழுத நீ, யாரும் உன்னை அடக்க கூடாதுன்னு சொல்ற. அடுத்த வசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனதை அடக்கணும். தான் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, எல்லாரையும் நியாயம் தீர்க்க கூடாது, எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது, எல்லாரையும் குற்றம் முடிக்க கூடாது, எல்லாரையும் ஏறிட்டு பார்த்துக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு உனக்கு யார் இந்த வேலையை கொடுத்த, இதை விட்டுட்டு மனதை இஷ்டத்துக்கு அலைய விடுறது, ஜட்ஜ்மெண்டல் அலைய விடுறது, குறை சொல்றது அலைய விடுறது, இஷ்டத்துக்கு அதில் சாத்தான் ஏவி என்ன செய்ய சொல்றானோ அதை செய்யணும்.
தாவீதை சாத்தான் ஏவினான் என்று சொன்னார். என்ன அர்த்தம்? இதுதான், மனதில் அவன் என்ன சொல்றானோ அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நினைக்கிறது, அடுத்தது செய்கிறது. சோ உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். எதிலெல்லாம் மனதின் அறையை நாம் கட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் 8வது வசனம் வாசிப்போம், நேரம் இல்ல. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போற்றுக்கொண்டு என் பின்னே வா என்றான். ஹல்லேலூயா. இங்க தெரியும் நமக்கு சம்பவம். பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு ஏரோது ராஜாவின் காலத்துல சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அப்பொழுது அவனை அடுத்த நாள் அவனை சிறைசேதம் பண்ணுவார்களோ அப்படி காத்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் சபையார் எல்லாரும் பேதுருக்காக ஜெபிக்கிறார்கள். 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான சபையார். பேதுருக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். அப்ப தேவ தூதன் வந்து அறையிலே நின்றான். பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். விலாவிலே தட்டி, நான் யோசித்தேன், விலாவிலே தட்டி, இப்பதான் யோசிக்கிறேன். ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்கும் போது எந்த இடத்திலே கொடுத்து விலா எலும்பை எடுத்தார். இவரும் சிறைச்சாலையில் நல்லா நித்திர, அவன் எங்க தட்டாரு? விலாவில தட்டி. அடுத்தது உன் அறையை கட்டி. பேர் என்னாச்சு? சிறைச்சாலையில் போட்டாச்சு. உடனே அவர் ஊழியத்தெல்லாம் போட்டு கட்டிட்டார், ஏற கட்டிட்டார். வா, அவ்வளவுதான், நம்மளை நாளைக்கு சிறைச்சேதம் பண்ணுவாங்க, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அதனால என்னாச்சு? உத்தரவாதங்கள் எல்லாம் கழட்டி அசதி, நல்ல ரிலாக்ஸ் ஸ்பிரிட், ரிலாக்ஸிங். சபை இல்லையா? காலையில் என்ன செய்? ஆக்குவோம், கொண்டாடுவோம், ரிலாக்ஸ். ஆவியில் அனலெல்லாம் அவித்துருவோம், ஆவியில் அனலெல்லாம் போக்கிடுவோம். எத்தனையோ சபை இல்லாத இடங்கள் எல்லாம் எப்படி ஜனங்கள் உண்மையை உத்தமமா, கத்திற்காக வைராக்கியமா, ஃபர்வெண்டா எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, தாகத்தோட, வாஞ்சியோட. நீ எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. உன் அறையை கட்டி, இந்த எந்த அறையை கட்டி பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். பாதரட்சை எது? சுவிசேஷகனுடைய ஆதித்தம் என்னும் பாதரட்சை. ஊழியத்தை குறிச்சிருல, ஊழியம் இல்லையா? அப்போ ஊழியத்தை பாதரட்சை கட்டி ஓரங்கட்டு. உத்தரவாதம், பொறுப்புகள். இப்ப எந்த அறையை கட்டணும்? மனதின் அறைய. இதுக்கு மனதின் அறைக்கு என்ன சம்பந்தம்? அசதி, கிறிஸ்தவ வாழ்க்கையில அசதி, நிர்விசாரம், சோம்பு, பொறுப்பில்லாத தன்மைகள். சபையை குறிச்சு பொறுப்பு கிடையாது, ஊழியக்காரர் குறிச்சு பொறுப்பு கிடையாது, சபை ஒழுங்குகள் எந்த காரியத்தை குறித்தும் கவலை கிடையாது. ஏன் சபைக்கு போய் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறிச்சே கவலை கிடையாது. சத்ரு வந்து வேலி இல்லாத ஒரு தோட்டத்தை போல வந்து சத்ரு மேய்ந்து போடுகிறான், அதை பத்தியும் விழிப்புணர்வு கிடையாது. டயர்டா இருக்குது, வீக்கா இருக்குது, எனக்கு இது இருக்குது, அதை சூழமைத்தி அதை தான் செய்தார். நேசர் கொண்டு வந்து அவளை குளிப்பாட்டி சீர்படுத்தி ஒரு உன்னதமான ரோட்ல இருந்தவளை, தூசியில இருந்தவளை கொண்டு வந்து நேர்மையா வைத்தார். இப்போ நேசர் கரல் தட்டும் போது, நான் வஸ்திரத்தை வஸ்திரத்தை கழட்டினேன், எப்படி நான் திரும்ப உடுப்பேன்? அதுக்கு உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? சாக்கு போக்கு சொல்றது. நேசருக்கு சாக்கு போக்கு, கர்த்தருடைய காரியத்துக்கு சாக்கு போக்கு.
எல்லாத்தையும் கழட்டி வச்சிருது. கழட்டி வச்சு எப்பவும் ஜீவன் இருக்கும் மட்டும் இந்த மனதின் அறை கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற பந்தய பொருளை நோக்கி லக்கை நோக்கி நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் சொன்ன ஒரு நாள்ல சொல்லிட்டார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவருக்கு ரெடியா தெரிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இப்படிதான் ஓடணும், தரிசனத்தோட ஓடணும். கிறிஸ்தவர்கள் தனிப்பட்ட தரிசனம். இந்த சபையாய் பரலோகம் போறதில்ல. யார் யார் சபையில ஆயத்தமா இருக்கிறாங்களோ தனிப்பட்ட நபர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். குடும்பமா கூட போறதில்லை. ஹல்லேலூயா. சோ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு நீங்க தான் உத்தரவாதம். ஆகையினாலே எந்த மனதினாலே கட்டணும். நீ இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிறவர், ரட்சிப்பை குறிச்சு கேர்லெஸ், சபையை குறிச்சு கேர்லெஸ், வந்துச்சா இப்போ ஆபத்து. இன்னும் என்ன செய்வாரோ எனக்கு தெரியாது, அவர் எஜமான் நான் வேலைக்கார், அவ்வளவுதான். கேர்லெஸ். கொடுக்கிற சத்தியத்தை குறிச்சு கேர்லெஸ். பிசாசு ரொம்ப கேர்ஃபுல். அவனுக்கு உங்களை காட்டிலும் வசனம்னா ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருப்பான். என்ன செய்யலாம்? கேர்லெஸ்ஸா கேட்கிறவங்க வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். வசனம் கேட்ட உடனேயே அதை பொறுக்கி கொண்டு போகிறான் சாத்தான் என்று வேதம் சொல்கிறது. மனதில் போய் வீட்டில் போய் இன்னைக்கு என்ன செய்தி, இன்னைக்கா நல்லா இருந்துச்சு செய்தி, என்ன செய்தி காணும் வசனம். கவனம் இல்லாம கேர்லெஸ்ஸா வசனம் கேட்டதுனால, அவன் மேலோட அந்த வசனம் விழுந்ததுனால அவன் பொறுக்கி கொண்டு போனான். நீ கவனமா கேட்டிருந்தா, பயபக்தியா கேட்டிருந்தா, விருப்பத்தோட கேட்டிருந்தா, இருதயத்தை முழுமையாய் திறந்து கேட்டிருந்தா, அந்த வசனம் ஆழமாய் போய் தங்கி இருக்கும், அவனால் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையோட இந்த வசனம் கலந்து விடும். அப்படித்தான் நாங்கள்லாம் உருவானோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. இந்த மாதிரி அழகான செய்திகள் கர்த்தருக்கு நான் மகிமை கொடுக்கிறேன், எங்களுக்கு இல்லை. ஆனாலும் கொடுக்கப்பட்டது ஆர்வமா, வாஞ்சையா, தாகமா. கேர்லெஸ். இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும், இனி கர்த்தருடைய காரியங்கள் எதையும் நான் கேர்லெஸ்ஸா இருக்க போறதில்லை. பொக்கிஷமாக ஒவ்வொன்றத்தையும் நான் கருத போகிறேன். இனி என்னால் இழக்க நான் தயாரா இல்லை, இனி இழக்க எனக்கு முடியாது. மனது நிறைய கட்டி உன் கிறிஸ்தவ வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ நிர்வசாரமா, அசதியா, சோம்பேறியா இருந்ததெல்லாம் போதும். உற்சாகமா நான் சபைக்கெல்லாம் வர்றது உற்சாகம், சுறுசுறுப்பு அல்ல. தனிப்பட்ட விதத்துல உன் ஆத்துமாவை, உன் ஆவியை, நத்தமா சுத்த ஆவிகள் வந்து போராடுது. அவைகளை தூர எரிச்சு உன் மனது நிறைய கட்டி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நீ அக்னியா உன் இருதயத்துல கொழுந்து விட்டு எறியும். அது உன்னுடைய உத்தரவாதம். ஆமென். மந்தமா இருக்க கூடாது. மந்தமா இருக்கிற ஆவிகள்ல அசுத்த ஆவி வந்து உட்கார்ந்து ஆழ எடுக்கு, தூசிய உதறு, வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். தீட்டுள்ளவனும் அசுத்தனும் வரான். ஆமென். நீ அசதியா இருந்தா எல்லாம் வரும். ஆகினாலே முதலாவது மனது நிறைய கட்டுறது உன் பொறுப்பு, உத்தரவாதம். அனலாக, ஆவியில அனலாக இருக்க மனதை நிறைய கற்று. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, எந்த அறையில என்ன கட்சியை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, நான் ரெகுலரா வாசித்து கொண்டு இருக்கிற பகுதியில் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது, நாம் வாசிப்போம். எரேமியா எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை
கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. ஹல்லேலூயா. இங்க எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியாவை பார்த்து சொல்றார், தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. 8வது வசனம் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. 10வது வசனத்துல அவனுக்கு கொடுக்கப்படுற அதிகாரத்தை சொல்றாரு, உன்னை பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க, கட்ட, நாட்ட உன்னை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். அறையை கட்டிக்கொள். எதுக்கு? நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாது. பயம் 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 பயம். கர்த்தர் நம்மிலும் பலத்தவர்களுக்கு முன்பாக தான் கொண்டு போய் நிறுத்துவார். காரணம், அவர் நம்மோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை விட பெரிய பெரிய பவர் காண்பிக்கிற எல்லாருக்கும் கண்டது கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துறது. நம்ம பலவீனரா இருக்கலாம், நம்மளோட கூட இருக்கிறவர் பலவான் கர்த்தர். ஹல்லேலூயா. அவரு நாமமா போனா பெரிய பவர்ஸ் தான் நம்ம சந்திக்க வேண்டியது. ஆகையினால கர்த்தர் சொல்றாரு, நீ உன் அறையை கட்டிக்கொள், உன் மனதை என்ன செய், ப்ரிப்பேர் பண்ணு, ரெடியா இரு, ஆயத்தமா இரு. சத்ருவை எதிர்க்க, சத்ருக்கு முன்பாக தைரியமாய் நிற்க, திடனாய் நிற்க. எப்பொழுது நீ அப்படி செய்யல, நான் சொல்றாரு, நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாது. நீ பிசாசு 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 பிசாசுக்கும் பிசாசு மக்களுக்கு அஞ்சினா கர்த்தரே உன்னை கலங்க பண்ணிடுவார். அவருக்கு அவமானம். ஆண்டவர் தலைவன் இவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்முடைய தேவனை வச்சுக்கிட்டேன் பிசாசை பார்த்து நம்ம மகிமைப்படுத்தலாமா? தேவனை மகிமைப்படுத்துறதுன்னா நம்ம தேவன் யார் என்கிற அறிவு, வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லமை உடையவர், அவரை அன்றி வேற சக்தி இல்லை, அவருக்கு மிஞ்சின சக்தி ஒன்று கிடையாது என்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு நிச்சயம். எவ்வளவுதான் சத்துருனால் நான் பாதிக்கப்பட்டேன், நான் தாக்கப்பட்டேன் நீ சொல்லலாம். பாதிக்கப்பட்ட தாக்கப்பட்டன்னு சாத்தான் தன்னுடைய காரியத்தை காண்பிக்கிற நம்ம பலகீனர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படிக்கு. ஆனால் பலமுள்ளவர் ஆகிய நம்முடைய தேவனை நாம் சார்ந்து கொள்ளும் போது, ஹல்லேலூயா, நாம் அப்படித்தான் சார்ந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். நான் பலவீனமா இருக்கும்போது கர்த்தரோட வல்லமை மேல வந்து இறங்குது. ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும், fragile people. அதே சமயம் நாம் தேவனோடு இருந்தால் நம்முடைய பலம் என்ன என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகையினால் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை உணர்ந்தவர்களாக நமக்கு முன்பாக வருகிற எந்த சவாலையும் கண்டு பயப்படாதபடிக்கு, கண்டு ஓடாதபடிக்கு, ஒளியாதபடிக்கு தேவன் எப்படி நடத்துகிறார், எந்த சமயத்துல எதை ஒதுங்கணும், எதுல விலகணும், எதை எதிர்க்கணும், எல்லாத்துக்கும் தேவனோட கூட இருக்கணும். நம்ம சொந்த பலத்துல போனோம்னா கலங்கிப்போம், சொந்த பலத்துல நின்னோம்னா அசைக்கப்படுவோம். ஆனால் நம்மை தேவனுக்குள்ளாக மறைத்து தேவனை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்திடணும். ஹல்லேலூயா. அதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். நான் உன்னை அந்த ஜனங்களுக்கு முன்பாக கலங்கப்படாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாது. ஜனங்களுக்கு பயமுறுத்தும். சாத்தான் தன்னுடைய ஜனங்களை குறித்து பயமுறுத்துறதுதான் வேலை. பயமுறுத்தல், அந்த பயமுறுத்தலுக்கு பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அவனோடு இருக்கிறது மதத்தையே மாற்றம். கிறிஸ்தவர்கள் கூடி ஜெபிச்சா உலகத்துல இருக்க தீர்ப்பே மாறும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுஎன்ல தீர்ப்பு வருதுன்னு ஒரே வாட்ஸ்அப் மெசேஜ். அப்போ அரசாணிப்பாளையத்தை முடிச்சு வரணும். மத்தியானம் 2 மணிக்கு தான் நாங்கள் வர வழியெல்லாம் காரில் ஜெபித்துக்கிட்டே வந்தோம். ஜெபித்தேன். அது மாதிரி உலகம் முழுவதும் அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்தார். அந்த தீர்ப்பே ஒன்றும் பண்ண முடியாதபடிக்கு அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்றாங்க அந்த நாளில் அந்த பிரான்ஸ் தேசத்துல தேசம் முழுவதுக்குமே கரண்ட் இல்லாம போச்சு, பயங்கர ஒரு புயல் வந்ததும் அந்த நாள். நம்ம முழங்கால முடக்கி செபித்தால் தேவன் இந்த பூமியில கிரியை செய்வார். அதுக்கு தான் செபிக்கணும். உலகம் பிசாசு கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நாம தேவ பிள்ளைகளா செபித்தால் தான் அவர் அங்கிருந்து இங்க கிரியை செய்வார். நான் சாத்தான் சொல்லுவான், உங்க பிள்ளைங்களாம் சும்மா அமைதியா ஜாலியா அது பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு அலையுது,
ஒன்றும் ஜெபிக்க மாட்டேங்குது, இது என்னுடைய ராட்சியம் ஆண்டவரே, நீங்க தயவுசெய்து வராதிங்க. ஆனா அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். நாம ஜெபித்தால்தான் அவர் ராஜாதி ராஜா அந்த பூமியில கிரியை செய்ய. அவருக்குன்னு ஒரு காலம் வருது, வந்து சரியா கொடுக்க போறாரு. அவரோட கோபம் கொஞ்ச காலத்துல பற்றியது, அவனுக்குன்னு கொஞ்ச காலத்தை கொடுத்து வச்சிருக்காரு அந்த பூமியில. ஆகையினால முழங்கால முழக்கி ஜெபிக்க வேண்டியதுக்கு ஜெபிக்கணும், எதிர்க்க வேண்டியதுக்கு எதிர்க்கணும். எதை குறிச்சும் கலங்காமல் கலக்கத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தேவன் யார் என்பதை அறிந்து வருகிற எதிரான சவால்கள், வருகிற எல்லா எதிரான சூழ்நிலைகள் கண்டு மிரளக்கூடாது. யோர்தான் புரண்டு வரும் போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா. யோர்தான் புரண்டு வருதா, கோலியாத் வருகிறானா, எரிகோ மதில் வருகிறதா, செங்கடல் வருகிறதா, நான் வந்தா என்ன, திரள் கூட்டம் வருகிறதா, படி நமக்கு எத்தனை இருக்கணும்? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வருதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அல்லவா? இன்னும் 10,000 வரல. ஹல்லேலூயா. ஆமென். 10,000 பேர் வந்தாலும் சரி, நீ பயப்படக்கூடாது. 1,000,000 பேர் வந்தாலும் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் நான் அதை ஆசைப்படலாம். அவருடைய சித்தம் இல்லாமல் தலைமுடியில் ஒன்றும் கீழே விடாது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு நிமிஷம் முன்னையோ பின்னையோ என் ஜீவனை யாரும் எடுக்க முடியாது என்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் சித்தம் இல்லாம ஒன்றும் நடக்க முடியாது. சாத்தான் காண்பிக்கிறான், பாதிக்குது, அங்க வலி இங்க வலி காண்பிக்குது, அறையை கட்டிக்கொண்டு நின்று சவால்கள் எதிர்ப்புகளை சந்திக்க நீ அஞ்சாது. கர்த்தர் சொல்றதை செய். அவர்கள்ட்ட போய் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இதை சொன்னா அவங்க மேல கோபப்படுவாங்களா, எதை குறிச்சும் பயம் கிடையாது. உள்ளதை உள்ளதென்று பேசு, இல்லாதென்று சொல்லு. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்தால், தேவன் பேச சொன்னால் பேசு, தேவன் அமைதியா இருக்க சொன்னால் அமைதியா இரு. தேவன் எப்படி எதிர்த்து நிற்க சொல்றாரோ எதிர்த்து நில். தேவன் உன்னை அடங்கி இருக்க சொல்றாரோ அடங்கி. தேவன் உன்னோடு கூட இருக்கு. நீ செய்யாது, உன் மாம்சத்துல எதையும் செய்யாது, மாம்சத்துல போராடாது. ஹல்லேலூயா. தேவன் நீ ஆண்டவருக்குள் அடங்கிரு. அவர் உனக்காக போராடும்படிக்கு அவரோடு இணைந்து கொள். போராட்டம் கர்த்தருடையது என்பதை மறந்து போகாதே. ஆமென். எந்த யுத்தமா வரட்டும், அந்த யுத்தம் நம்முடையது கிடையாது. நாம யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. நாம கர்த்தருக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை மறைத்துக் கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவர் நமக்காக யுத்தம் செய்கிறது. அவர் யுத்தம் செய்தாதான் நமக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனை போகும். ஏனென்றால் அது நம்முடைய பலத்துக்கு ஏற்றதல்ல, அவருடைய பலத்துக்கு ஏற்ற பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. நான் எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. அதனால பெரிய பெரிய சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. சோர்ந்து போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உன் அறையை கட்டிக்கொள். நான் கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். ஓ praise the Lord, glory to God. இப்படி பேசக்கூடியவர்கள் வேணும். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் என்ன செய்றாங்க? ஆத்மாக்களுக்கு பயந்து, ஐயோ இப்படி சொன்னா அந்த ஆத்மா வராது, இந்த ஆத்மா வராது, பயப்படணும். அதனால என்ன ஆகுது? ஜனங்க திருந்துறதுக்கு திருந்துறவங்க திருந்துவாங்க, திருந்தாம இருக்கிறவங்க திருந்தாம தான் இருப்பாங்க. ஆனால் நாம் ஊழியக்காரர்கள் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு விசேஷமான ஒரு தைரியம் வேண்டும். ஆனால் அவர்கள் முகத்துக்கு அஞ்சாது. அவர் முகமே பார்க்க கூடாது. நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய முகத்தையே தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களே நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது. நம்முடைய சத்துருக்களை பத்தின எண்ணமே இருக்கக்கூடாது. சாத்தானை பத்தின எண்ணமே இருக்கக்கூடாது. தீய சக்திகளை குறிச்ச தியானமே நமக்கு இருக்கக்கூடாது. எதை நம்ம அதிகமா தியானிக்கிறோமோ அந்த பவர் தான் நம்மளை ஆளுக செய்யும். ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. வாட் யூ மெடிடேட், தேவனை பற்றியே தியானமாயிருந்து, அவருடைய வல்லமையை பற்றியே நீ தியானமாயிரு. நீ கர்த்தருடைய வல்லமையினால் இடைக்கட்டப்படுவாய். சாத்தானை எடுக்க எரேமியாக்கு என்ன அதிகாரம்? 10வது வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் சாதிகளின் மேலும்
ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். என்ன வேலை? நம்ம வேலை பிட்டுங்கிறது, இடிக்கிறது, அழிக்கிறது. எதை? பிசாசின் ராஜ்யத்தை கவிழ்க்கிறது, கட்டவும் நாட்டவும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனம் இப்படி அதிகாரம் படைத்தவர்களாக இருக்க வேண்டிய நாம், ஹல்லேலூயா, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும், உங்களுடைய வல்லமை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதிகாரம் இல்லாதவர்களை போல நீங்கள் இருக்க கூடாது. ஆமென். இன்னைக்கு மனது நிறைய கட்டிக்கொண்டு சொல்லணும், நான் கர்த்தரோட வல்லமையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் நான் பலனாக இருப்பேன். ஆண்டவரோடு இணைந்து ஹல்லேலூயா பெரிய காரியங்களை நான் சாதிக்க போகிறேன். உங்க பிள்ளைகளை சாத்தான் சிறைபிடிக்கிறானா, சாத்தானை கட்டு, போராடு ஜெபத்துல. பிசாசுக்கு பிடியிலிருந்து விடுதலையாக்கு, உங்க கணவன்மாரை விடுதலையாக்கு, உங்களுடைய உறவினர்களை விடுதலையாக்கு. நீங்களே ஒருவேளை சிறைப்பட்டு போயிருந்தாலும் சரி, நீங்களே அடிமைப்பட்டு போயிருந்தாலும் சரி, நீங்களே கட்டப்பட்டு போயிருந்தாலும் சரி, தேவனுடைய ஒத்தாசையை கேட்டு அபிஷேகத்தை கேட்டு உங்களை கட்டவிழ்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சிறையிருப்பிலிருந்து உங்களை விட்டு வைத்துக் கொள்ளுங்க. உங்க மேல இருக்கிற சாத்தானுடைய நுகத்திலிருந்து உங்களை விட்டு வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு அடிமைப்பட்டு போகாத, சிறைப்பட்டு போகாத ஈன பிசாசுகள், தீட்டான ஆவிகள் ஹல்லேலூயா கர்ம பண்ண இடம் கூடாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும்போது ஹல்லேலூயா, glory to God. 1 ராஜாக்களின் புஸ்தகம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46வது வசனம். 1 ராஜாக்கள் 18:46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஹல்லேலூயா. இது ஆகாப் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, விக்கிரகாராதனைக்காரன். அவனுக்கு தேசத்துல மழை இல்லாம இருந்தது. எரேமியா சொன்னார் மழை வரப்போகுது என்று. அதே போல உன் ரதத்தை பூட்டி கொண்டு போய்விடு என்று சொல்லும் போது முத்தின வசனம், ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். ராஜாங்க, அவனுக்கு ரதம் இருக்கு, அவன் ரதத்துல ஏறி போயிட்டான். ஆனா இந்த ஏழை தீர்க்கதரிசி எலியா, வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா, glory to God, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமுட்டாக எங்க ஓடினாங்க? ரதத்துக்கு முன்னாகவே ஓடிட்டான். ஹல்லேலூயா. ராஜா ரதத்துல ஏறி போகிறான். ஆனால் இந்த தீர்க்கதரிசி தன் அறையை கட்டினதுனால மனதில் டிட்டர்மினேஷன், அறையை கட்டதான் டிட்டர்மினேஷன். என்னது? ஐயோ, அவங்களாம் நல்லா இருக்காங்களே, நான் தானே இப்படி இருக்கிறேன். சங்கீதம் 20 சொல்லப்பட்டிருக்க சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஆகாப் ராஜா ரதத்திலே போகிறான். இவனோ வேதம் சொல்கிறது மனதின் அறையை கட்டினா. என்னது? கர்த்தருடைய கரம், கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் குறையில்லங்க. கர்த்தர் கரம் உன் மேல இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் தன் அறையை கட்டி கொண்டான். என்ன செய்தான்? ரதம் என்னப்பா ரதம், அந்த ரதத்துக்கு முன்னாடியே நான் ஓடி காண்பிக்கிறேன் பாரு. ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனை பேர் என்ன வசதி, என்ன செல்வாக்கு, என்ன வேண்டிய இருந்துட்டு போட்டோம், உனக்கு வேண்டியது கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மாயை, உலகத்தின் வசதிகள், வாய்ப்புகள், எழில் எல்லாமே கைவிடும். அதுக்கு மிஞ்சினது தேவ கரம் உன்னோடு இருந்தா இந்த உலகத்தின் ரதத்துக்கு முன்னாடி அவன் ஓடி போகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவனோட கூட இருந்ததுனாலே தேவ பலன் ரதத்துக்கு இருந்தது. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. எனக்கு இது இருக்கு, அது இருக்கு, பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, படிப்பு இருக்கு, வசதி இருக்கு, எனக்கு அது இருக்கு. யூ போஸ்ட் அபவுட் all material things. உலக பொருளை குறித்து ஒரு செக்யூரிட்டி. Our security is in the Lord. எங்களுடைய செக்யூரிட்டி எங்கமா இருக்கு? பேங்க் பேலன்ஸ்ல இல்ல, பிக்ஸட் டெபாசிட்ல இல்ல, கோல்ட வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க அதுல இல்ல. இன்னைக்கு கோல்ட்ல நிறைய பணம் வரும், நிறைய பேர் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது.
அதுல இல்லை எங்க செக்யூரிட்டி. அதெல்லாம் ஒரு நாள் கைவிடணும். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். நடந்தது என்ன? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ரதங்களை குறித்து வேர்ல்ட்லி திங்ஸ் குறித்து பெருமை பாராட்டுறவங்க முறிந்து விடுவார்கள். அந்தி கிறிஸ்து ஆட்சியில கோல்டெல்லாம் தூக்கி தூர எரிவாங்க. ஐயோ என்னத்துக்கு இது, என்னத்துக்கு இது, இப்ப மோடி கொண்டு வர எல்லாம் போடு, என்னது எல்லாம் ஆதார் கார்டில் போடு, உன் நிலத்தெல்லாம் ஆதார் என்னத்தில் அட்டாச் பண்ணணுமா, எதையும் அட்டாச் பண்ணணும், பாஸ்புக்லையா எதோ அட்டாச் பண்ணணும், ஏதோ ஒன்று கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், பணமே கையில் வச்சுக்க கூடாது. கோல்டு இருந்தாலும் எவ்வளோ கோல்டு இருக்குன்னு சொல்லு. ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்து நாவி பலமா இந்த மனுஷன் மூலமா கிரியை செய்யுது. அப்படிதான் நடக்க போகுது. என்னத்துக்கு கோல்டு? எல்லாத்தையும் ஒன்றும் போட்டு ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் பணமும் கையில இல்லை, இதை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டு, கர்த்தர் கரம் உன் மேல இருக்கிறத குறிச்சியும் மேன்மை பாராட்டு. நீ அதை செய்யறதே இல்லை, எப்ப பார்த்தாலும் எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு என்ன நடந்துச்சு, இப்படியே குறை உன்னோட கூட இருக்கிற தேவனை மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறபடினாலே தேவ சமூகம் உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளான நன்மையின் கிருபை என்னை தொடரும். நான் நன்மையை கிட்டதை தொடர மாட்டேன், அது என்ன தொடர்ந்து வரணும். ஹல்லேலூயா. ஓ glory to God. நீ எழுந்து நிமிர்ந்து நிற்ப. உலகத்தை நம்பி போறவங்க முறிந்து விழுவாங்க. கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பலத்தை சார்ந்து இருக்கிறவங்க எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அறையை கட்டுகிறது என்று சொன்னால் உலகத்தின் மேல உன் மனதை பறக்க விடாதே, கர்த்தர் மேல உன் மனதை உறுதியாக கேட்டல உறுதியாய் பற்றிக்கொள். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 26:3. ஆகினாலே இப்படிப்பட்ட காரியங்களை மனதில் வைங்கள். கடைசியாக மிக முக்கியமாக யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். Praise the Lord, glory to God. 4வது வசனம். John's Gospel 13:4. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு நம்முடைய ஆண்டு கடைசியாக இன்னும் ஒண்ணு இருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக சீஷர்களோடு பந்தி இருந்த போது அப்பொழுது அவர் என்ன செய்தார்? போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து தன் ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு, இது என்ன மாதிரி இந்த சீலையை அறையிலே கட்டி கொண்டு என்றால் தாழ்மை என்கிறது. ஹல்லேலூயா. தாழ்மையை சிந்தையில தரித்துக்கொள். ஒரே ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமானது தாழ்மை, மனத்தாழ்மை. வெளியில தாழ்மை இல்லை, மனதில் தாழ்மை, மனதில் மேட்டுமை. ரெண்டுமே, மனமேட்டுமை பிசாசனுடையது, மனத்தாழ்மை இயேசு கிறிஸ்துவனுடையது. இயேசு அதை எடுத்து காண்பித்தார். அறையிலே ஒரு சீலையை கட்டிக்கொண்டு ஹல்லேலூயா பாத்திரத்துல தண்ணீர் வைத்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் அரைவரையா விட்டுல துடைக்கவும் தொடங்கினார். கவனிங்க. எந்த அளவுக்கு உன்னை நீ தாழ்த்தணும், மாய்மாலமான தாழ்மை கூடாது. எந்த அளவுக்கு மேட்டிமை உன்னில் இல்லாமல் போகிறதோ அந்த அளவுக்கு உன்னை தாழ்த்தணும். சொல்லுங்க, எந்த அளவுக்கு மேட்டிமை என்னில் இல்லாமல் போகிறதோ அந்த அளவுக்கு நான் தான் என்னை தாழ்மையில் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு அப்படிதான் சிலுவையின் மரண வரையும் தன்னை அவர்தான் தாழ்த்தினார், பிதா தாழ்த்தல. ஹல்லேலூயா. இயேசு நினைச்சிருந்தா மேட்டுமே அதுக்கலாம். அவர் இல்ல ஐயோ மேட்டுமை பிசாசனுடையது, விழுந்து போன தூதனுடையது. தன்னை
தன்னை எப்பொழுதும் மேன்மை பாராட்ட சாத்தான் கொண்டு தன்னை கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்தி தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, கீழ்ப்படுத்தினாதான் கீழ்ப்படிஞ்சாதான் தாழ்த்த முடியும். ஆண்டவர் சொல்றதுக்கெல்லாம் எஸ் லார்ட், எஸ் லார்ட், கீழ்ப்படி, முரட்டாட்டத்தை விடு. உன் இருதயத்துல கீழ்ப்படுதல பிராக்டிஸ் பண்ணி 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 பழகணும். அதான் சொன்னேன், மனது நிறைய கட்டாம தன்னிச்சையா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம போனா கீழ்ப்படுதல் இருக்காது. தேவ பயத்தோடு நான் என்னுடையவள் அல்ல, நான் என்னுடையவள் அல்ல, கர்த்தருக்கு உட்பட்டவன், கர்த்தருக்கு உடற்பட்டவன் என்று அவருக்கு கீழ்பட்டது இருந்தா உன் வண்டி சரியான ட்ராக்ல போகும். ஒரு கட்டுப்பாடு இல்லாம தாறுமாறா எங்கேயாவது. அதனால நீங்க எபேசியர்ல பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரத்துல சத்தியம் எனும் கச்சையை அறையிலே கட்டினவர்களாக. வேத வசனத்தினால்தான் இந்த அறையை கட்டணும். தயவு செய்து கவனிங்க. எப்படிங்க சுய இச்சையா நடக்காம சுய கண்ட்ரோல்ல இருக்காமனா என்ன அர்த்தம்? நம்முடைய எல்லாத்துக்கும் ரூல் இதுதான். இதன்படி வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி வேதத்தின் வசனத்துக்கு என்ன செய்யணும்? உனக்கு வசனத்தை நினைப்பூட்டுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒருவேளை சத்ரு வருகிறான். இப்ப கூட இந்த ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னா நம்ம மனசுல தோன்றது இல்லை. மனசுல பிசாசு கூட பேசும். நம்ம மனசுல தோன்றதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய வார்த்தை வசனத்தின்படிதான் இருக்கும். படிதான் இருக்க வேண்டும் நமக்குள்ள இருந்து வர சத்தம். அல்லேலூயா. சத்ருன்னா சத்ரு, அவன் பண்ணிட்டான். சத்ருவை நேசி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவன் துன்பப்படுத்துறவங்களுக்காக சோமன்னு ஆண்டவர் சொல்றாரு. சபிக்கிறவர்கள் ஆசீர்வாதியும் ஆண்டவர் சொல்ற. இப்படிதான் முடியும். அதுதான் கீழ்ப்படுத்த முடியாதது. ஆனா ஒன்னத்தான் அடக்கி கீழ்ப்படுத்து. அல்லேலூயா. கீழ்ப்படுத்துற என்ன வரும்? சில சமயம் சத்ருவோட காலையை கழுவ வேண்டியதா. அல்லேலூயா. நாம் என்ன பண்றோம்? அப்பா, கிறிஸ்தவங்களுடைய இருமாப்பை பார்க்கணுமே, பிடரி கடினத்தை பார்க்கணுமே. ஏன் கீழ்ப்படுத்துறது இல்லை? அதனால தாழ்மை இல்லை. அதனால என்ன ஆச்சு? விழுந்து போன தூதனுடைய ஆவி பலமா கிறிஸ்தவர்கள் மத்தியில கிரியை செய்து கிறிஸ்துவனுடைய சாயல் இல்லை. உங்களை பாய்க்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நன்மை செய்யுங்க. இதெல்லாம் எங்க போச்சு? கர்த்தருடைய இயேசுனுடைய உபதேசம். கஷ்டம்தான். நீ உன்னை கீழ்ப்படுத்து, பிராக்டிஸ் பண்ணு. அல்லேலூயா. உன்னை யார் துன்பப்படுத்துறாங்க அவங்களுக்கு போய் நன்மை செய். தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய். உன் சுயம் இடம் கொடுக்காது. கீழ்ப்படுத்தி பார். இயேசுவின் சாயல் உனக்குள்ளே வரும். உனக்குள்ள பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அது போதாடா? கோடியான பணத்தை காட்டிலும் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் நமக்கு பெரிதல்லவா? தேவன் நம்மை அங்கீகரிக்கிறாரு. ஆமென், வெல்டன், நல்லது, உண்மை முத்தமான ஊழியக்காரனே. அது போதாதா நமக்கு? ஹல்லேலூயா. கர்த்தரால் அங்கீகாரம் பண்ணணுங்க. We should be recognized by God. நான் பாட்டுக்கு ஓடுறேன், ஊழியம் செய்யறேன், நான் அதை செய்யறேன், கிறிஸ்தவனா இருக்கிறேன். நோ. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதா இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் ஜீவிக்க அந்த கட்டுப்பாடு, அந்த ஒழுங்கு, அதுக்குதான் அந்த வசனம். அல்லேலூயா. ஏன்னா அது பழைய பாட்டு, இது உண்மையே புரியல. இது பொக்கிஷம், நீ தேடினாதான் கிடைக்கும். அல்லேலூயா. இப்படி தாழ்மையை மனதுல கற்று, நான் தாழ்மைக்குரியவன், நான் கீழ்ப்படுத்தப்பட்டவன், இயேசுக்கு கீழ்பட்டிருக்கிறேன், இயேசு என்னை கீழ்ப்படுத்துகிற எல்லா காரியத்திலும் கீழ்பட்டிருப்பேன், எல்லாவற்றிலும் என்னை தாழ்த்துவேன். ஹல்லேலூயா. எகிரி குதிக்கிறதெல்லாம் அசுத்த ஆவி. கீழ்ப்படிஞ்சு தாழ்த்துகிறதெல்லாம் பரிசுத்த ஆவி. தாழ்மையும் கீழ்ப்படுதலும் வரும். நம்ம அடங்காத பட்சத்துல சாத்தான் அடக்கி தனக்கு கீழ்ப்படுத்திக் கொள்வான். அவனுடைய கெட்ட காரியங்களை செய்ய, அவன் கெட்ட வழியில நடக்க, அவனுடைய துன்மார்க்க செயல்கள், அவனுடைய தீய குணங்களை நான் நிரப்புறதுக்கு அவன் எப்படியாவது ஆளுகை செய்வான். யாருக்காவது ஒன்றுத்துக்கு நீங்க கீழ்பட்டுதான் இருப்பீங்க. அதுக்கு இயேசுக்கு கீழ்பட்டு இருக்கிறது நல்லது, வசனத்தின்படியாக. ஆமென். கடைசியாக ஒண்ணு சொல்லி நான் முடிக்கட்டும். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35-36. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்
உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஹல்லேலூயா. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களால் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமா இருந்து அவர்களுக்கு ஊழிய செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கடைசியாக நம்முடைய அறை எதற்காக கட்டப்பட்டிருக்க வேண்டும்? மணவாளன் வரப்போகிறார், எஜமான் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கல்யாணத்திலிருந்து வருகிற எஜமான் கதவை தட்டும் போது எப்பொழுது அவர் வந்தாலும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக எரிகிறதாக அறை கட்டப்படணும். விளக்கு எது? ஒன்னு ஆவி. ஹல்லேலூயா. அதை தனிஞ்சு போக கூடாது. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தணிக்கவே கூடாது. ஆவி எல்லா எதிர்ப்புகள் மத்தியில கொழுந்து விட்டு நாளுக்கு நாள் அதிகமா எரியணுமே தவிர மங்கி எரியக்கூடாது, அவிந்து போகக்கூடாது. ஆவி அனல் மூட்டி எழுப்பு. அவன் உன் மனதை நிறைய கட்டு, நான் கர்த்தரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், கைவிடப்படக்கூடாது. மத்திய 25 பார்க்கிறோம், 5 புத்தி உள்ள கணிகர்கள், 5 புத்தி இல்லாத கணிகர்கள். புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனாங்க, புத்தி இல்லாதவங்க எண்ணெயை கொண்டு போகல. மணவாளன் வந்துட்டாருன்னா போகும்போது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், மடமடான்னு பார்க்குறாங்க. எண்ணெய் இல்லாதவங்க கேட்குறாங்க, கொஞ்சம் எண்ணத்தாங்க. இல்லைம்மா, இதில் ஞானமாக இருந்துட்டாங்க, இதுலலாம் உங்களுக்கு இறக்கம் பார்க்க முடியாது, நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கும் இல்லாமல் எங்களுக்கும் இல்லாமல் எல்லாரும் கைவிடப்படுறதுக்கா? அவங்க வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ரெடி, எவர் ரெடியாக இருக்கணும். இன்னைக்கு ஃபயர், நாளைக்கு ஃபயர், ஒவ்வொரு நாளும் ஃபயர் எனக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் போய் உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்துட்டு வாயை பார்த்து என் ஆவியை அவிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதை பார்த்து அல்லது வேற காரியங்கள்ல பிசாசு பல டைவர்ஷன்ஸை கொடுக்கும். உன் ஆவியை அவித்து போடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியை அவித்து போடாதீர்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க. நம்பிக்கையில சந்தோஷமா. ஆகினாலே ஆவியில அனலாயிரு, ஆவியை அவித்து போடாது. பிசாசு அவித்து போடுவதற்கு உலகத்தின் பல காரியங்களை கொண்டு வந்து ஜாலியா இன்னைக்கு ஜனங்க செல்போனை நோண்டுறதும் கம்ப்யூட்டரை நோண்டுறதும் அதை நோண்டுறதும், இதுலயே டைம் பாஸ். டைம் நீயே சொல்ற டைம் பாஸ். அந்த பாஸ் பண்ண டைம் திரும்ப கிடைக்காது. கவனிங்க, இத்தனை பேர் கர்த்தருடைய வருகை குறித்து கவனம் இல்லாமல் ஜாலியாக காலத்தை போக்குறீங்க. யூ ஆர் ஆன்சரபிள். ஒவ்வொருத்தையும் அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ அந்த நாளெல்லாம் வீணாக்கிட்டேனே. போன காலம் திரும்ப வருமா? வராது. இனி இருக்கிற காலத்தையும் வீணாக்காது. ஆமென். இருக்கிற நாட்களையும் வீணாக்காது. அவசியம் இருந்தா போனை பிரயாசப்படுத்து, எல்லாத்தையும் பயன்படுத்து. தேவையில்லாத இருக்கும் நாட்களையும் காலத்தையும் வீணாக்காது. என்ன செய்தாலும், உலக வேலை செய்தாலும் வீட்டு வேலை செய்தாலும் ஆவி மனம் அனலாக இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட இசைந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகவே இருந்து உலக வேலைகளை செய்ய வேண்டும். வருகைக்கு ஆயத்தமாகும்படி உங்கள் அறைகள் கட்டப்பட்டிருக்க வேண்டும். விளக்கு எரிய வேண்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.